அனைவருக்கும் வணக்கம். அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா கூட்டணிக்கு தலைமையாக இருக்கணும், தலைவராக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம தலைவராலதே முடியும், நம்ம தங்க தளபதியாராலதே முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அவர்கள், அதாவது சிவசேனா கட்சியில் இருக்கிறாரு, அவர் தான் என் தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய நாளிதழ் ஒன்று சாம்னா நாளிதழ்ன்ற ஒரு நாளிதழ், அந்த நாளிதழில் வெளியிட்டிருக்கு, இந்தியா கூட்டணிக்கு தலைவராக நம்ம தளபதியார் அவர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்காரு. இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு பதிவு. நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணிக்கு தலைமை வாங்கணும்னா, தலைமையாக இருக்கணும்னா ஒரு தகுதி வாய்ந்த தலைவர், ஒரு வலிமையான தலைவராக இருக்கணும். அது கண்டிப்பாக நம்ம திராவிட மாடல் நாயகர் நம்ம தளபதியார் அவர்கள் தான் இருக்க முடியுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் மணிசங்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்தையும் அவரும் உறுதி பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு தலைவராக நம்மளுடைய தளபதியார் அவர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிசங்கர் அவர்கள் சொன்ன கருத்தவே அவர் வழிமொழிஞ்சிருக்கிறார். எனக்குமே இந்த கருத்து உடன்பாடு அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக வலிமையான தலைவராக நம்ம தளபதியார் இருக்கிறாருன்ற கருத்தை மீண்டும் அவர் வழிமொழிஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் மிகவும் ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. கூடிய சீக்கிரம் இது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம அனைவரும் இருக்கிறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியார் அவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மாவட்ட செயலாளர்களால் நியமிக்கப்பட்ட 10 பெண்கள் கொண்ட குழு வீடு வீடாக சென்று பெண்களுக்காக நம்ம தளபதியார் செஞ்ச சாதனைகளை பட்டியலிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம், அதுக்கப்புறம் மகளிர் விடுதி, அப்புறம் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டங்கள் வாயிலாக சாதாரண பெண்கள் எப்படி வெல்லும் தமிழ் பெண்களாக மாறினாங்க, அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டாங்க, அவங்களுடைய குரோத் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று 10 பெண்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 பெண்கள் கொண்ட குழு சென்று நம்மளுடைய சாதனைகளை பற்றி சொல்லி பெண்கள் மத்தியில் வாக்குகளை சேகரிக்கிற இருக்கிறாங்க. இதையும் மனதார வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக தளபதியாருடைய ஆட்சி 2026 மலரணும், இந்தியா கூட்டணியின் தலைவராக எங்கள் தளபதியார் வரணும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம அனைவர்கிட்டையும் பரிமாறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.